நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. எல்லாருக்கும் நம் இயேசு சிறந்தவரே, எல்லாருக்கும் நல்லவரே. எல்லாருக்கும் நம் இயேசு சிறந்தவரே, எல்லாருக்கும் நல்லவரே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏசாயா 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஏசாயா 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். சியோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாயிருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய். உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். அழுகை, கண்ணீர் எல்லாம் உள்ளத்திலே ஏற்படும் வேதனையின் வெளியடையாளங்கள். ஒருவேளை என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, என் அன்பு வாலிப தம்பி தங்கையே, என் அன்பு பிள்ளையே, கண்ணீரோடு
அழுகையோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம். உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இனி நீ அழுது கொன்றாய் என் அன்பு மகனே, இனி நீ அழுது கொன்றாய் என் அன்பு மகளே, இனி நீ அழுது கொன்றாய். நான் உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன் என்று சொல்லுகிறார். வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார். கர்த்தரே இதை சொன்னார். நம்முடைய ஆண்டவர் உலகத்தை ஜெயித்தவர். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்த ஜெய கிறிஸ்து. அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கியவர். நம்முடைய கண்ணீரை துடைக்கும் அதிகாரம், நம்முடைய கண்ணீரை துடைக்கும் வல்லமை, நம்முடைய கண்ணீரை துடைக்கும் ஆற்றல், நம்முடைய கண்ணீரை துடைக்கும் சக்தி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உண்டு. இதை மறந்து போகாதீர்கள். என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, என் அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, என் அன்பு வாலிப தம்பி தங்கையே, என் அன்பு பிள்ளையே, ஒருவேளை உன் கண்ணீருக்கு, உன் அழுகைக்கு என்ன காரணம் என்று நான் அறியேன், தேவன் அறிவார். அந்த கண்ணீருக்கான காரணத்தில் அவர் ஒரு அற்புதத்தை செய்து உன் கண்ணீரை துடைத்து உன் அழுகை நிறுத்தி அதை ஆனந்த களிப்பாய் மாற்றப் போகிறார். இந்த ராத்திரி வேளையிலே விசுவாசத்தோடு என்னோடு சேர்ந்து இந்த நிகழ்ச்சியில் நீ பங்கு கொள். ஆண்டவர் நிச்சயமாய் கட்டாயமாய் உனக்கு அற்புதம் செய்வார். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கிய ஜெய கிறிஸ்து. நம்முடைய கண்ணீரை துடைக்கும் ஆற்றல் அவருக்கு உண்டு. நம்முடைய கண்ணீரை இந்த சங்கீதக்காரன் சொல்கிறார் பாருங்க, சங்கீதம் 30:19 என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர், என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினா என்னை இடை கட்டினீர். வெளிப்படுத்தல் 21:4 சொல்கிறது, அவருடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். அவருடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். நம்முடைய கண்ணீர் யாவையும் துடைக்கும் வல்லமுள்ள தேவன் இந்த ராத்திரியில் நம்முடைய கண்ணீரை துடைக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 17:7 தப்பாக சொல்லிட்டேன். வெளிப்படுத்தின 7:17 இதை வாசிக்கிறேன். சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவருடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். ஆண்டவரே கண்ணீரை துடைப்பாராம். அவரை கண்ணீரை துடைக்க அவர் யாரும் தீர்க்கதரிசிகளையோ தேவதூதர்களையோ அனுப்பல, அவரே வந்து நம்முடைய கண்ணீரை துடைப்பாராம். எவ்வளோ மகிழ்ச்சியான காரியம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 11 முதல் 16 வசனங்களிலே ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 11 முதல் 16 வசனங்களிலே ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாயினூர் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீஷர் அநேகரும் திரளான ஜனங்களும் அவருடனே கூட போனார்கள். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாயிருந்தான். அவளோ கைம்பெண்ணாயிருந்தாள். ஊராரில் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். எல்லாரும் பயமடைந்து, மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றியிருக்கிறார் என்றும் தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்றும் சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். நாயின் என்னும் ஊரிலே ஆண்டவர் செய்த அற்புதம். அவர் மரித்து போன ஒரு வாலிபனை உயிரோடு எழுப்புகிறார். அதற்கு முன்பு அவள் தாயை பார்த்து, விதவையான ஒரே மகனை பெற்ற அந்த தாயை பார்த்து அழாதே என்று சொல்லுகிறார். அழாதே என்று சொல்லி மறுத்தவனை உயிரோடு எழுப்பி அவன் தாயின் கண்ணீரை துடைத்த ஆண்டவர் இன்று உயிருள்ளவராக இருக்கிறார்.
அவர் மரித்தது உண்மைதான், ஆனால் 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தார். வெளிப்படுத்துகிற விசேஷம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன், ஆமேன், நான் மரணத்திற்கும் பாலத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். உயிருள்ளவராய் நம் மத்தியிலே இருக்கிறார். அன்று அந்த விதவை பெண்ணின் கண்ணீரை துடைத்த ஆண்டவர், என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, என் அன்பு தாயை தகப்பனே, என் அன்பு பிள்ளையே, உன் கண்ணீரையும் துடைக்க என்று அவர் பிரசன்னமாக இருக்கிறார். உங்கள் வீட்டிலே பிரசன்னமாக இருக்கிறார். உங்கள் படுக்கை அறையிலே டீ உண்பா அமர்ந்து கொண்டிருக்கிறீர்களே, உங்கள் மத்தியிலே பிரசன்னமாக இருக்கிறார். அவர் உங்கள் அழாதே என்று சொல்லி உங்கள் கண்ணீரை துடைப்பார். வேதத்திலே அவர் அநேகருடைய கண்ணீரை துடைத்திருக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 36 முதல் 50 வசனங்களிலே ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் பரிசேயன் ஒரு வீட்டிலே விருந்தில் கலந்து கொண்ட பொழுது பாவியாகி ஒரு ஸ்திரீ, அவளை பற்றி சொல்லும்போது அந்த ஊரிலே உள்ளது பாவியான ஸ்திரீ என்று சொல்லப்பட்டிருக்கிறார்கள். எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறது. அவள் எல்லாரும் தெரிந்த வண்ணமாக பாவம் செய்த ஒரு ஸ்திரீ. அவள் வந்து இயேசுவின் ஒரு பரணியிலே பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமையினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசுகிறாள். இயேசு அவள் செய்த பாவங்களை மன்னிக்கிறார். அவர் சொல்லுகிறார், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அது மாத்திரமல்ல, அந்த ஸ்திரீயை பார்த்து சொல்கிறார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ. இயேசு அவள் பாவங்களை மன்னிக்கிறார். அவளுக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். இன்று நீங்கள் வருவீர்களா இயேசு அண்டை? அவர் உங்கள் பாவங்களை மன்னிப்பார். உலகம் தரக்கூடாத ஒரு மன நிம்மதியை, உலகத்தால் உங்களுக்கு தர முடியாத ஒரு சந்தோஷத்தை, சமாதானத்தை, மன நிம்மதியை, பாவ மன்னிப்பை அவர் கொடுப்பார். பெற்றுக்கொள்ள ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கிறீர்களா? இயேசுவிடம் வாருங்கள். எது தடையாக இருக்கிறது? இயேசுவிடம் நீங்கள் வருவதற்கு எது தடையாக இருக்கிறது? உங்கள் பாவங்களா? இயேசு உங்கள் பாவங்களை மன்னித்து உங்களை புதிய மனிதனாக, புதிய மனுஷியாக மாற்ற ஆவல் உள்ளவராக இருக்கிறார். விரிந்த அவருடைய கரங்களுக்குள் ஓடி வந்து அடைக்கலமாய் வருவீர்களா? அவர் உங்களை புது மனிதனாய், புது மனுஷியாய் மாற்றுவார். அது மாத்திரமல்ல, யோபு என்ற மனிதன், யோபு 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே, அழுகையினால் என் முகம் அழுக்கடைந்தது என்று சொல்லுகிறான். ஆண்டவர் மேல் விசுவாசமுள்ள ஒரு நல்ல மனிதன். அவர் என்னை கொண்டு போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன் என்று சொல்லுகிறவன். யோபு 13:15. உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவன் என்று தேவனாலே புகழப்பெற்ற ஒரு மனிதன். அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் துயரத்தின் மேல் துயரம் வந்தது. சொத்துக்களை இழந்தான், வேலையாட்களை இழந்தான், 10 பிள்ளைகளையும் ஒரே நேரத்திலே சாக கொடுத்தான். சாத்தான் அவனுடைய உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் கொடிய பொருட்களால் அவனை வாதித்தான். ஒரு ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டு சாம்பலிலே உட்காருகிறான். எந்த மனிதனுடைய வேதனையிலும் அவனுக்கு உதவியாக இருக்க வேண்டிய அவனுடைய மனைவி யோபை பார்த்து சொல்லுகிறார், நீர் இன்னும் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொல்லுகிறார். எல்லாம் போயிட்டு ஒரு ஆண்டியாக மாறிட்டான். அந்த சூழ்நிலையிலும் அவன் சொல்லுகிறான், அவர் என்னை கொண்டு போட்டாலும் அவன் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். யோபு 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் யோபு 20 அவன் சொல்லுகிறான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளிலே பூமியில் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசத்தை அவன் இழக்கவே இல்லை. இந்த யோபு 19ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே அவன் இவ்விதமாய் சொல்கிறான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறான். இன்னொரு மனிதன், ஏசாயா 38ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் எசேக்கியா என்ற மனிதன் தீர்க்கதரிசி வந்து சொல்லுகிறார், யோபுடைய வாழ்க்கையை என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன அந்த மனிதன் தேவன் அவனை 2 மடங்கு ஆசீர்வதித்தான். இழந்தெல்லாம் திரும்ப கொடுத்தான். முன்னிலைமையாக பார்க்கலாம், அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தான். அவன் நெடுநாள் இருந்து பூர்ண வயதுள்ளனாய் மரித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அதேபோல் எசேக்கியா என்ற மனிதன் ஏசாயா தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து சொல்லிவிடுகிறார், நீ உன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்து, நீ பிழைக்க மாட்டாய் என்று சொல்லிவிடுகிறார். இந்த சூழ்நிலையில் எசேக்கியா அரசன் ஆண்டவரை பார்த்து ஜெபி சொல்லுகிறான், கர்த்தாவே, ஏசாயா 38ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து
உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். அவனுடைய அழுகையின் ஜெபம் ஆண்டவரை மாற்றியது. அவர் சொல்லுகிறார், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோடைய 15 வருஷம் கூட்டுவேன். நீங்களும் வியாதி படுக்கையில் இருந்த வண்ணமாக, எனக்கு விடிவு காலம் இல்லையோ, வியாதியிலிருந்து என்னை விடுவிக்க வல்லமையுள்ளவர் யாரும் இல்லையோ என்று கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறீர்களோ, இயேசு உங்கள் விண்ணப்பத்தை கேட்பார், உங்கள் கண்ணீரை காண்பார், உங்கள் நோய்களை குணமாக்குவார், உங்களுக்கு புது சரீரத்தை கொடுப்பார், புது உறுப்புகளை கொடுப்பார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. எசேக்கியா அரசனை ஆண்டவர் குணமாக்கினார். அவன் ஆயுளுடைய 15 வருடங்களை கூட்டினார். அவனுக்கும் அவனுடைய நகரத்துக்கும் காவலாக இருப்பதாக வாக்களினார். அவன் கூட்டப்பட்ட 15 வருடங்களிலே அவனுடைய சிங்காசனத்துக்கு வாரிசாக மனாசை பிறக்கும்படி கிருபை செய்தார். அதே ஆண்டவர் உங்களுக்கு மன இறங்குவார். அது மட்டுமல்ல, 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் தங்களுக்கு பலமில்லாமல் போக மட்டும் அழுகிறார்கள். அவருடைய பட்டணமாகிய சிக்லாக் தீ கொளுத்தப்படுகிறது. குழந்தைகள், சிறு பிள்ளைகள், மனைவிகள், பெண்கள் கடத்தி செல்லப்படுகிறார்கள். அந்த சூழ்நிலையிலே தாவீது மிகவும் நெருக்கப்படுகிறான். அவனோடு கூட சேர்ந்து அழுது கொண்டிருந்த ஜனங்கள் நம்முடைய எல்லா துயரத்துக்கும் காரணம் இந்த தாவீது தான் என்று சொல்லி அவனை கல்லெறியும்படி கற்களை தூக்குகிறார்கள், கல்லெறி ஆயத்தமாகிறார்கள். இந்த சூழ்நிலையிலே தாவீது கர்த்தரிடத்திலே விசாரிக்கிறான். கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டு கர்த்தரிடத்திலே விசாரிக்கிறான். துயர நேரங்களில் நாம் அப்படி தான் இருக்கணும். ஆண்டவருக்குள் நம்மளை திடப்படுத்தி கொள்ளணும். ஆண்டவரிடத்தில் என்ன செய்யணும்னு விசாரிக்கணும். ஆண்டவர் நமக்கு ஆலோசனைகள் கொடுப்பார். துன்பத்திலிருந்து வெளிவர நமக்கு உதவி செய்வார். கடைசியாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 75ஆம் வசனத்திலே ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 26:75 பேதுரு அவன் மனம் கசந்து அழுகிறான். அப்பொழுது பேதுரு சேவல் கூவுகிறதற்கு முன்னே, நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனங்களை நினைத்து கொண்டு வெளியே போய் மனம் கசந்து அழுத. இயேசுவோடு 3 வருடங்கள் இருந்தவன் தான். நெருக்கமான ஒரு சீஷன், நெருக்கமான ஒரு அப்போஸ்தலன். ஆனாலும் அவன் ஆண்டவரை மறுதலித்து விடுகிறான். அவருக்கு எதிராக சத்தியம் பண்ணுகிறான், அவரை சபித்து விடுகிறான். நம்மை குறித்து ஆண்டவர் இப்படி சொல்கிறார் அல்லவா, நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று சொல்கிறார் அல்லவா. மீண்டும் ஆண்டவரோடு ஒப்புரவாகும். ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார். இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவான், அவனும் என்னோடய போஜனம் பண்ணுவான். வெளிப்படுத்தல் 3:20 ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவேளை ஒரு காலத்தில் ஆண்டவரோடு நெருக்கமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து ஆண்டவருக்காய் அரிய பெரிய காரியங்களை செய்து ஆண்டவருக்காய் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்து இப்பொழுது ஆண்டவரை விட்டு தூர சென்று விட்டீர்களோ, உலகத்தின் பின்னே சென்று விட்டீர்களோ, பாவ வழியிலே சென்று விட்டீர்களோ, மீண்டும் ஆண்டவர் இரு கரங்களும் விரித்தவராய் உங்களுக்காய் காத்து நிற்கிறார். பேதுருவை போல நீங்கள் மனம் கசந்து அழுது மீண்டும் ஆண்டவரத்திலே ஒப்புரவாய் விடுங்கள். பன்றியும் ஆட்டுக்குட்டியும் சாக்கடையில் விழுந்தால் பன்றி அதை விட்டு வெளியே வர மனதில்லாது இருக்கும். ஆட்டுக்குட்டி உடனே வெளியே வந்துடும். பாவ வாழ்க்கை விட்டு உடனே வெளியே வாருங்கள். ஆண்டவரோடு மீண்டும் ஒப்புரவாகுங்கள். ஆண்டவர் உங்களுக்காய் காத்து இருக்கிறார். காணாத ஆட்டின் பின்னே சென்ற தேவன் உங்களுக்காய் காத்திருக்கிறார். மீண்டும் வருடத்திலே வாருங்கள். நாம் ஜெபிக்கலாம். அன்புள்ள பரம தகப்பனே, வேதாகமத்திலே அழுது அநேகருடைய கண்ணீரை துடைத்தீர் இயேசு சுவாமி. இப்பொழுதும் வேதனையோடு இந்த நிகழ்ச்சி பார்ப்பவருடைய கண்களில் வடிகிற கண்ணீரை துடைத்தரலும். ஒருவேளை அவருடைய கண்ணீருக்கு காரணம் சரீரத்தில் காணப்படும் வியாதியாய் காரணம் என்றால் வியாதியை குணமாக்கும், வியாதியை குணமாக்கும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே சகல வலிகளும் வியாதிகளும் பலவீனங்களும் நோய்களும் நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே சகல வலிகளும் வியாதிகளும் நோய்களும் பலவீனங்களும் நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே சகல வலிகளும் வியாதிகளும் பலவீனங்களும் நோய்களும் நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். Be healed in the mighty name of Jesus Christ. Be healed in the all powerful name of Jesus Christ. Be healed in the sweet name of Jesus Christ. நன்றி இயேசு சுவாமி. ஒவ்வொருவரையும் தொட்டு சுகமாக்கும், ஒவ்வொருவரையும் தொட்டு சுகமாங்க. சகல துதியும் கனத்தையும் மகிமையும் வல்லமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். இதை கேட்டுக்கொண்டிருக்க, இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, நான் உங்களுக்காக ஜெபிக்க வேண்டுமானால் உங்கள் ஜெப குறிப்புகளை எனக்கு அனுப்பி வையுங்கள். நான் உங்களுக்காக ஆண்டவருடைய ஊக்கமாக ஜெபிப்பேன். இந்த முந்தைய கடந்த நிகழ்ச்சிகள் மூலமாக ஆசீர்வாதங்களையோ அற்புதங்களையோ நன்மைகளையோ பயன்களையோ பெற்றிருப்பீர்களானால் தயங்காமல் எனக்கு தெரியப்படுத்துங்கள். ஒன்று சேர்ந்து ஆண்டவரை துதிக்க, அவரை ஸ்தோத்தரிக்க, அவருக்கு நன்றி செலுத்த அது ஏதுவாக அமையும்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துதாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. மே காட் bless you.